வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். ஜப்பான் இன்னைக்கு ரொம்பவே பொலைட்டான மக்கள் வாழக்கூடிய, அனிமையில் ஆரம்பிச்சு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா ஜப்பான் எவ்வளோ டெரரான ஒரு நாடுன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்க ஜப்பானை வச்சு அதை நம்புறது கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனாலும் இப்போ இருக்க மாற்றங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் சரணடைஞ்சதுக்கு பின்னாடி தான். அந்த 2ஆம் உலகப் போர் டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த நிகழ்வோட தொடக்கம் 1939ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு ஜாப்பனீஸ் ஷிப்பிங் கம்பெனிஸ்ல ஒன்னான நிப்பான் யூசன் கைஷான்ற ஒரு கம்பெனி, இத சுருக்கமா NYK லைன்னு குறிப்பிடுறாங்க. இவங்க ஒரு பெரிய கப்பலை லான்ச் பண்றாங்க. இந்த கப்பலோட பேரு தான் ஆவாமாரு. இந்த கப்பல் வெறுமனே பயணிகள் கப்பலா மட்டும் இல்லாம சரக்குகளை கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஷிப்பாவும் இத 2 விதமான பயன்பாடுகளுக்கும் சேர்த்தே உருவாக்குனாங்க. இது மொத்தமா 169 மீட்டர் நீளத்துல 11,000 டன்கள் வரைக்குமான எடையை சுமந்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்ட ஒரு பெரிய கப்பலா தான் இந்த ஆவாமாருவை வடிவமைச்சிருந்தாங்க. அந்த டைம்ல கப்பல் போக்குவரத்து தான் இந்த உலகத்துல இருந்த மிக முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடா இருந்ததால பிஸியான ட்ரேட் ரூட்ல டிராவல் பண்றதுக்கு, அதுவும் நீண்ட நாட்களுக்கு உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கப்பலை 1939ஆம் ஆண்டு NYK லைன் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இவங்களோட நேரமோ என்னமோ தெரியல, இது செயல்பாட்டுக்கு வந்த சில மாதங்கள்லேயே 2ஆம் உலகப் போர் ஆரம்பமாயிருக்கு. போர் தீவிரமடைய ஆரம்பிக்கவும் ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஜப்பான் முழுக்க இருக்க பெரிய பெரிய கப்பல்கள், அது கார்கோ ஷிப்பா இருந்தாலும் சரி, பயணிகள் கப்பலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றாங்க. இதுல பெரிய பெரிய கார்கோ கப்பல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பயணிகள் கப்பல் வரைக்கும் எல்லாமே ஜப்பான் அரசாங்கத்தால எடுத்து கொள்ளப்பட்டுச்சு. இதுல இந்த ஆவாமாரு கப்பலும் ஜப்பான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போகுது. 2ஆம் உலகப் போரோட ஆரம்பத்துல ஜப்பான் பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல எல்லாம் ஜப்பானுக்கு கீழே சீனாவோட ஒரு பகுதியே இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம கொரியாவை ஏற்கனவே அவங்களுக்கு கீழே தான் வச்சிருந்தாங்க. பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பர்மா, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, குவாம், பாப்பா நியூ கினியாவோட பகுதிகள்னு ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் ஏஷியாவோட பெரும்பாலான நாடுகளை ஜப்பான் கேப்சர் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அந்த சமயத்துல ஜப்பான் இந்த நாடுகளுக்குள்ள புகுந்து பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்படி நிலைமை போயிட்டு இருக்கும்போது தான் 1941ஆம் ஆண்டோட எண்ட்ல ஜப்பான் ஒரு முக்கியமான அட்டாக்க பிளான் பண்ணாங்க. என்னன்னா, அந்த ஆண்டோட டிசம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவோட முக்கியமான துறைமுகங்கள்ல ஒன்னான பேர்ல் ஹார்பர் மேல தாக்குதல் நடத்தப்படுது. இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா மறைமுகமா போர்ல உதவி வந்த அமெரிக்கா வெளிப்படையா போர்க்களத்துல இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஜப்பான் இப்படி ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா, ஜெர்மனி அதே ஆண்டு, அதாவது 1941லேயே ஆபரேஷன் பார்பரோசாவை லான்ச் பண்ணாங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஜெர்மனியை சோவியத் யூனியனுக்குள்ள இன்வைட் பண்ண வைக்கிறது தான். ஜெர்மனியோட இந்த ஆபரேஷன் சோவியத்தையும் இந்த போருக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்போதைய வல்லரசுகளா இருந்த யுஎஸும் சோவியத்தும் போர்ல இறங்கின கொஞ்ச நாட்கள்லயே மெல்ல மெல்ல காட்சிகள் மாற ஆரம்பிச்சது. ஆக்சிஸ் பவர் கண்ட்ரிஸ், அதாவது ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனியும் சோவியத் சைட்ல இருந்தும் பிரிட்டன் சைட்ல இருந்தும் அடிச்சாங்கன்னா அமெரிக்கா ஜப்பானை பசிபிக் ரீஜன்ல பலம் இழக்க வச்சுது. ஒரு கட்டத்துக்கு மேல பசிபிக் ரீஜன் முழுவதும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்ததும் அடுத்ததா ஜப்பானுக்கு உள்ள வரக்கூடிய இல்ல வெளியே போகக்கூடிய கப்பல்களை குறி வச்சு குண்டுகளை வீசி தாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால மெயின்லேண்ட் ஜப்பானுக்கும் ஜப்பானோட படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்த பல்வேறு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்பு கட்டாக ஆரம்பிச்சது. இதனால மற்ற ஆசிய நாடுகள்ல தளம் அமைச்சிருந்த ஜப்பானிய துருப்புகளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த கட்டத்திலேயே போர் முடிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. போரோட ஆரம்பத்துல எகிரி அடிச்ச ஜப்பான் 1944 டைம்ல எல்லாம் அமெரிக்கா கிட்ட வேண்டுகோள் வைக்கக்கூடிய நிலைக்கு இறங்கி வந்தாங்க. இப்போதான் இந்த ஆவாமாரு கப்பல் சீனுக்குள்ள வருது.
இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஜப்பான்ல இருந்த சின்னதும் பெருசுமான எல்லா கப்பல்களையும் ஜப்பான் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுல ஆவாமாரு கப்பல் ஒண்ணு. இத நாம முன்னாடியே பார்த்தோம். இது ஒரு பெரிய கப்பலா இருந்ததால படை வீரர்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், மருந்து பொருட்கள்னு பெரிய பெரிய கார்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த ஆபாமோரு கப்பல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜப்பான் கேப்சர் பண்ண நாடுகள்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை ஜப்பான் கொண்டு வரவும் இந்த மாதிரியான கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1944 டைம்ல பசிபிக் ரீஜனை யுஎஸ் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஜப்பான் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சீ ரூட்ஸை பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம ஜப்பானுக்கு உள்ள வரக்கூடிய வெளியே போகக்கூடிய கப்பல்களை குண்டு வீசி தாக்கி அழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தாக்குதல்ல சின்னதும் பெருசுமா ஜப்பானை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகுதான் ஜப்பான் இறங்கி வர ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாம மற்ற ஆசிய நாடுகள்ல இருந்த ஜப்பானோட நிலைகளையும் யுஎஸ் நேவி கடுமையா தாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஜப்பான் தரப்பு பெரிய சேதத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. சோ போர் முடிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்றது போர்ல ஈடுபட்டிருந்த எல்லாருக்குமே புரிய வந்துருச்சு. அந்த சமயத்துல எல்லாம் ஜப்பான் கையில ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் கப்பல்களும் இருந்துச்சு. அதுவும் பெரிய கப்பல்கள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவுதான். இப்படி நிலைமை மோசமடைஞ்சிட்டே வந்த நிலையில தான் ஜப்பானுக்கு வெளியே இருக்க துருப்புகள் ஜப்பான் கிட்ட உதவி கேட்கறாங்க. என்ன உதவினா, எங்களுக்கு ஆயுதங்கள்ல இருந்து எல்லா பொருட்களும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பலர் ஜப்பானோட மெயின்லாண்டுக்கு போக விருப்பப்படுறாங்க. சோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு உதவி கேட்கப்படுது. ஏன்னா அங்க போனது வெறுமனே ஜப்பானீஸ் சோல்ஜர்ஸ் மட்டுமே கிடையாது. ஜப்பானை சேர்ந்த டிப்ளமேட்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே அங்க போயிருக்காங்க போல. சோ இவங்களை எல்லாம் ஜப்பானுக்குள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அங்க ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பான் தோக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது ஜப்பான் படையில இருந்த விவரம் புரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. ஆனாலும் அவங்களோட கெத்த அவங்க விட்டு கொடுக்க விரும்பல. சோ சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் அவங்களால கேப்சர் பண்ணப்பட்ட ஏரியாஸை அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்க ஆரம்பிச்சாங்க. இங்க ஆயிரக்கணக்கான கைதிகளும் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா இருந்தாலும் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் அங்க உருவாக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் சப்ளைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட உதவிகள் ஜப்பான்ல இருந்து வந்தே ஆகணும்ன்ற ஒரு நிலையில ஜப்பான் வேற வழி இல்லாம 1945ஆம் ஆண்டோட ஸ்டார்டிங்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுனா, அமெரிக்கா கிட்ட பேசி வெளியே இருக்க ஜப்பானிய துருப்புகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு போறதுக்கு ஒரு கப்பலை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அது போயிட்டு திரும்பி அடிபட்டவங்களை, இங்க வர விரும்புறவங்களை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஜப்பானுக்கு திரும்ப வரும். அந்த கப்பலை தயவு செஞ்சு தாக்கி மூழ்கடிச்சிடாதீங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ண முடிவெடுத்தாங்க ஜப்பான் அரசாங்கம். இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கும் போது அவங்க இருந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த போர் போகாததால சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறி இருந்தது. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஜப்பான் இப்படி ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. அதுக்கு சில நாட்களுக்கு அப்புறமா அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கப்பல் தான் ஆவாமாரு. சொன்ன மாதிரியே ஜப்பான்ல இருந்து கார்கோஸை எல்லாம் ஏற்றி சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ஜப்பான் துருப்புகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த கப்பல் போற இடத்துல எல்லாம் வெறுமனே கார்கோஸை மட்டும் இறக்கிட்டு வராம அங்க போர்ல பாதிக்கப்பட்ட சோல்ஜர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பலரையும் அந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. இது ஏதோ ஒரு நாட்டுல எல்லாம் நடக்கல. ஜப்பானோட ட்ரூப்ஸ் எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் நிலை கொண்டிருந்தாங்களோ அந்த எல்லா நாடுகள்லயுமே இந்த விஷயம் நடந்திருக்கு. எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அந்த ஆவாமாரு கப்பல் தாய்லாந்துல இருந்து ஜப்பானை நோக்கி வந்துகிட்டு இருந்த சமயத்துல அந்த கப்பல்ல 2000 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பலை யாரும் தாக்க கூடாதுன்றதுக்காக தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா தெரியற மாதிரி வெள்ளை நிற பெயிண்ட்ல ஒரு கிராஸ் சிம்பலையும் போட்டுதான் ஜப்பான்ல இருந்தே இந்த கப்பல் வெளியே வந்திருக்கு. பட் விதி வலியதில்லையா? 1945ஆம் ஆண்டோட ஏப்ரல் 1ஆம் தேதி ராத்திரி தாய்வான்ல இருந்து ஜப்பானை நோக்கி பனிமூட்டமான இரவு நேரத்துல அந்த கப்பல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல அதே பகுதியில அமெரிக்காவை சேர்ந்த USS குயின் ஃபிஷ்ன்ற நீர்மூழ்கி கப்பல் ரோந்து பணியில ஈடுபட்டு வந்திருக்கு. அப்போ நிலவன பனிமூட்டத்தினால அந்த கப்பல் அனுமதி வாங்கின ஆவாமாரு கப்பல்ன்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. சோ ஏதோ ஒரு கப்பல் ஜப்பானை நோக்கி ராத்திரி நேரத்துல யாரும் தெரியாம போக ட்ரை பண்றாங்க போலன்னு அந்த கப்பலோட சீஃப் முடிவெடுத்திருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஜப்பானுக்குள்ள எந்த விதமான அனுமதியும் இல்லாம போகக்கூடிய கப்பல்களை சுட்டு வீழ்த்தி மூழ்கடிப்பது மட்டும்தான். அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கத்தால அனுமதி அளிக்கப்பட்ட ஆவாமாரு கப்பலை பத்தியும் அதோட பயணத்தை பத்தியும் ஏற்கனவே தகவல்கள் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தெரியாமையெல்லாம் இல்ல. பட் ஸ்டில் பனிமூட்டத்துல வந்துகிட்டு இருந்ததால அந்த கப்பல் ஆவாமாரு கப்பல்னு அவரால்
தெரிஞ்சுக்க முடியலையோ என்னமோ தெரியல. ஏதோ வேற ஒரு கப்பல் ஜப்பான்குள்ள அனுமதி இல்லாம போக ட்ரை பண்ணது போலன்னு இவரா நினைச்சுக்கிட்டு அந்த கப்பலை தாக்க முடிவு பண்ணியிருக்காரு. இந்த முடிவு அவர் எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த கப்பல்களையோ இல்ல அமெரிக்கன் பேஸையோ கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இந்த அட்டாக்கை நடத்த இருக்கலாம் தான். பட் அதை செய்யாம குண்டு வீச உத்தரவிட்டிருக்காரு அந்த கேப்டன். இதுல ஆவாமாரு பயங்கரமா தாக்கப்படுது. கப்பலும் கடல்ல வெடிச்சு மூழ்கி இருக்கு. பக்கத்துல உதவிக்கு எந்த ஒரு கப்பலும் இல்லாததன் காரணமா அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச 2000 பேர்ல ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க. மறுநாள் காலையில தான் இந்த விஷயம் ஜப்பானுக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததும் தாக்க மாட்டோம்னு கொடுத்திருந்த உத்தரவாதத்தையும் மீறி தாக்கின யூஎஸ்க்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க ஜப்பான் கவர்மெண்ட். அதை தொடர்ந்து யூஎஸ் இந்த விவகாரத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணி தவறு நடந்திருக்குன்றத அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு நஷ்ட ஈடா அப்பவே 52 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செட்டில் பண்ணியிருக்காங்க. இரண்டாம் உலக போர்ல நடந்த டிராஜிக்கான ஈவெண்ட்ஸ்ல இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது. 1945 இரண்டாம் உலக போர் ஒரு வழியா முடிவடையுது. அதுல பங்கேற்ற நாடுகளும் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில வருடங்கள் கழிச்சு ஒரு செய்தி அப்படியே ரூமரா வலம் வர ஆரம்பிச்சது. என்ன செய்தினா, யூஎஸ்னால கடைசியா மூழ்கடிக்கப்பட்ட ஆவாமாரு கப்பல்ல வெறுமனே மக்கள் மட்டும் டிராவல் பண்ணல. அந்த கப்பல்ல இரண்டாம் உலக போர் டைம்ல ஜப்பானால பிடித்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நாடுகள்ல இருந்து சூறையாடப்பட்ட தங்கம், பிளாட்டினம், வைரம் உட்பட விலை மதிப்புமிக்க பல பெரிய பெரிய கார்கோஸ் யாருக்கும் தெரியாம ஜப்பானுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு வந்ததாகவும் அதோட விலை மதிப்பு அப்பவே நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் இருக்கலான்ற மாதிரியான செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இவங்க சொல்ற தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அப்படி ஒரு ட்ரெஷர் இருந்தா அதோட தற்போதைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர்களுக்கு மேல. இதுல அப்படி என்னவெல்லாம் இருந்ததா சொல்றாங்கன்னா, 40 டன்கள் அளவுள்ள தங்க கட்டிகள், அது மட்டும் இல்லாம பிளாட்டினம் பார்ஸ், இண்டஸ்ட்ரியல் டைமண்ட்ஸ், ரேர் மெட்டல்ஸ், ப்ரீஷியஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ், முக்கியமான கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு பல முக்கியமான விஷயங்கள் அந்த கார்கோல இருந்ததாகவும் இதை பத்தி ஜப்பானை சேர்ந்த முக்கியமான சில நபர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு சில இன்சைடர்ஸ் மூலமா இந்த தகவல் வெளியே வந்திருப்பதாகவும் செய்திகள் கசிய ஆரம்பிச்சது. அதுவும் இந்த ட்ரெஷர் யாமாஷிட்டா ட்ரெஷரா இருக்கலான்ற ஒரு யூகமும் இருக்கு. இந்த யாமாஷிட்டா ட்ரெஷர்ன்றது இரண்டாம் உலக போர்ல காணாம போனதா சொல்லப்படுற ஜப்பான் சம்பந்தப்பட்ட இன்னொரு லாஸ்ட் ட்ரெஷரா இருக்கு. அண்ட் அது உண்மையாவே காணாம போன ஒரு ட்ரெஷர் தான். இதுவும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வர்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஷர் தான். ஆவாமாரு கப்பலோட கார்கோஸ்ல கொண்டு செல்லப்பட்ட ட்ரெஷர் அந்த ட்ரெஷரா கூட இருக்கலான்ற ஒரு யூகமும் சொல்லப்படுது. சரி, இப்படி ஒரு ரூமர் உருவாவதற்கு என்ன காரணம்? இப்படி ஒரு ரூமர் உருவாகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது தகவல்கள் இருக்கணும்ல. அது என்னன்னு தேடும்போது சில விஷயங்கள் கண்ணில் பட்டுச்சு. அதுல முதல் விஷயம், ஜப்பான் உண்மையாவே பல முறை அவங்க பிடிச்சு வச்சிருந்த பகுதிகளில் இருந்து பல வேல்யூபிளான திங்ஸை அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க தான். அதுவும் ஏதோ ஒரு முறை 2 முறையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பல முறை நடந்திருப்பதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆவாமாரு கப்பல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில, அதுவும் ஜப்பான் தோல்வியின் விளிம்புல இருக்கும்போது பயணம் செஞ்சிருக்கு. அதனால ஜப்பான் அதிகாரிகள் என்ன நினைச்சிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, ஒருவேளை இதுக்கு மேல நாம தாமதப்படுத்தினா எங்க நாம கொள்ளையடிச்ச பொருட்களை எல்லாம் ஜப்பானுக்கு கொண்டு போகவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமோன்ற ஒரு பயத்துல கார்கோஸா இந்த ட்ரெஷரையும் ஏத்தி இந்த ஆவாமாரு கப்பல்ல ஜப்பானுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். இப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ட்ரெஷரை பத்தின தகவல்கள் ஜப்பான் எம்பையரை சேர்ந்த முக்கியமான சில நபர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாம கூட போயிருக்கலான்றது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன், லேக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அந்த கப்பல்ல குண்டு வீசி அழிக்கப்பட்டதன் காரணமா அந்த கப்பல்ல என்ன மாதிரியான கார்கோஸ் எல்லாம் ஏற்றப்பட்டுச்சுன்றதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த கப்பலோடவே அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச 2000 பேர்ல ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுல உயிர் பிழைச்சவரும் ஏதாவது முக்கியமான நபரான பார்த்தா அதுவும் கிடையாது. அது ஒரு காமன் மேன் தான். ஒருவேளை அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச ஜப்பான் எம்பையருக்கு தொடர்புடைய முக்கியமான நபர்கள் யாராவது பயணம் செஞ்சு அவரு அந்த கப்பல்ல என்னவெல்லாம் கொண்டு செல்லப்பட்டுச்சுன்ற தகவல்களை பத்தி சொல்லி இருந்தா கூட இது இவ்வளோ பெருசா வெடிச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட எந்த தகவல்களும் இல்லாம போனது ஒருவேளை அந்த கப்பல்ல ட்ரெஷர் கொண்டு செல்லப்பட்டிருக்குமோன்ற ஒரு யூகத்தை அதிகமாக்கி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், புத்தகங்கள்னு இந்த ட்ரெஷர் சம்பந்தமா வெளி உலகத்துக்கு நிறையவே கதைகள் வெளியாக ஆரம்பிச்சது. இதெல்லாம் படிச்ச மக்கள் ஒருவேளை அந்த கப்பல்ல ட்ரெஷர் இருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. இது சம்பந்தமான நியூஸ் எல்லாம் 1950கள் கிட்ட வெளியாக ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்பிச்சு இந்த கப்பலுக்கான தேடல் கிட்டத்தட்ட 90கள் வரைக்குமே கூட தொடர்ந்து இருக்கு.
நிறைய ட்ரெஷர் ஹண்டர்ஸ் இந்த கப்பலோட டெப்ரிஸை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எதுவுமே கிடைச்ச மாதிரியான தகவல்கள் வெளியாகவே இல்லை. அது மட்டும் இல்லாம அது அமைஞ்சிருக்க இடமும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருந்ததால அது சம்பந்தமான தேடல் ரொம்ப பெரிய அளவுக்கு நடத்தப்படவே இல்லை. இப்படி ஒரு ரூமர் பிரபலமானதுக்கு அப்புறமா ஜப்பான் கிட்டேயே இத பத்தி நேரடியா கேள்விகளை எழுப்புனாங்க. ஆனா அதுக்கு ஜப்பான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கப்பல்ல அப்படி ஒரு ட்ரெஷர் கொண்டு வரப்பட்டதுக்கான எந்த ஒரு டேட்டாவும் எங்க கிட்ட இல்ல, இதெல்லாம் வெறும் கதைகள் தானே தவிர மத்தபடி எங்க கிட்ட அது சம்பந்தமான எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது நடந்திருக்க கூடாத ஒரு துயர நிகழ்வா தான் நாங்க பாக்குறோமே தவிர மத்தபடி நாங்க இதுல எந்த விதமான கமெண்ட்ஸையும் சொல்ல விரும்பலன்னு அப்போ சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ வரைக்குமே அவங்களோட ஸ்டாண்ட் அதுவா தான் இருக்கு. ஆனா ஜப்பான் இப்படி சொன்னதே ஒருவேளை ட்ரெஷர் இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சீனா இது சம்பந்தமான ஒரு பெரிய சர்ச் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. இதுக்கு பல ரீசன்ஸ் இருந்துச்சு. சில ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஆவாமாரு கப்பலை பத்தி சீனாவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷன்ல அவங்க ஈடுபடுறாங்கன்னு வெளிப்படையாவே சொன்னாங்க. மற்ற எந்த நாடுகளை விடவும் சீனா இந்த கப்பலை தேட இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அந்த ஆவாமாரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட இடம்ன்றது தாய்வானுக்கு பக்கத்துல இருக்க கடல் பகுதியில தான் அது மூழ்கடிக்கப்பட்டுச்சு. டெக்னிக்கலி பார்த்தா இது சீனாவுக்கு சொந்தமான ஒரு கடல் பகுதி. இதனால ஆட்டோமேட்டிக்காவே சீனாவுக்கு இந்த விஷயத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் உருவாச்சு. அதை தொடர்ந்து 1977 சீனா ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷனை இந்த கடல் பகுதியில மேற்கொண்டாங்க. பெரிய மீன்ஸ் உண்மையாவே நூற்றுக்கணக்கான நபர்களை இந்த எக்ஸ்பெடிஷன்ல அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி பல நாட்கள் தேடுனதுக்கு அப்புறமா அந்த மூழ்கடிக்கப்பட்ட கப்பலோட டெப்ரிஸை அவங்க கண்டுபிடிச்சாங்க தான். ஆனா முழுசா அதை அவங்க கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் ஒரு பார்ட்டை தான் கண்டுபிடிச்சாங்க. அதுலயும் அவங்க எதிர்பார்த்து போன எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த கடல் பகுதின்றது ஸ்ட்ராங்கான கடல் நீரோட்டத்தை கொண்ட ஒரு பகுதி. அந்த நீரோட்டத்துல அந்த கப்பலோட டெப்ரிஸ் கண்டிப்பா வேறு பகுதிகளுக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கலான்ற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல சீனாவும் அந்த கப்பலோட தேடுதலை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த கப்பலை தேட முயற்சி பண்ணலையான்னு கேட்டா நோ. 70களுக்கு அப்புறம் சீனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கடல் பகுதியில ட்ரெஷர் ஹண்டிங்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போச்சு. அதனால அதுக்கப்புறமா அவங்க ட்ரெஷர் ஹண்டர்ஸ் யாருக்குமே அந்த பகுதியில தேட அனுமதி கொடுக்கவே இல்லை. இதனால உண்மையாவே அந்த கப்பல்ல ட்ரெஷர் இருந்து அது மூழ்கடிக்கப்பட்டுச்சா இல்லையான்ற கேள்விக்கான விடை தெரியாமையே போயிருச்சு. ஒருவேளை ரூமர்ஸ் பரவுட மாதிரியே அந்த மூழ்கி போன கப்பல்ல ட்ரெஷர் இருந்திருந்தா அது கண்டுபிடிக்கப்படுவதற்காக இன்னும் எவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்கணுமோ தெரியல. இந்த மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் படிக்கும்போது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியும் கண்ணில் பட்டுச்சு. அந்த தியரி படி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆவாமாரு கப்பல்ல கொண்டு வரப்பட்ட அந்த ட்ரெஷரை பத்தி ஜப்பான் எம்பையருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா எங்க அதை பத்தி வெளியே சொன்னா தேவையில்லாம நமக்கு பிரச்சனை ஏற்படும்ன்றதால ஜப்பான் எம்பையர் அப்படியே அமைதியாகிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ட்ரெஷர்ல இருந்த பொருட்கள் எல்லாமே அவங்க விலை கொடுத்து வாங்கினதோ இல்ல அவங்களா தோண்டி எடுத்ததோலாம் கிடையாது. எல்லாமே மற்ற தெற்கா நாடுகள்ல இருந்து அடிச்சு புடுங்கப்பட்டவை, கொள்ளையடிக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டேன்னு அப்படியே அதை விட்டுட்டாங்களாம். ஆனா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஆரவாரங்கள் எல்லாம் செட்டில் ஆகி ஒவ்வொரு நாடும் அவங்க நாடு மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜப்பான் எம்பையர் இதுக்குன்னு ஒரு தனி குழுவை அமைச்சு அந்த கப்பல் எங்க மூழ்கிச்சோ அந்த கடல் பகுதியில ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷனை யாருக்கும் தெரியாம செஞ்சு அந்த ட்ரெஷர் எல்லாம் மீட்டு ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டதா இந்த தியரியில சொல்லப்படுது. இப்படி இந்த ஆவாமாரு கப்பல் பத்தியும் அதுல இருந்ததா நம்பப்படுற ட்ரெஷரை பத்தியும் நிறையவே தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா அதுல ஏதோ விஷயம் இருந்திருக்கு, இல்லைன்னா இந்த அளவுக்கு செய்திகள் வர்றதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா 2ஆம் உலகப் போர் சமயத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கப்பல்கள், ஏன் பெரிய பெரிய கப்பல்களே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சில கப்பல்களுக்கு பின்னாடி மட்டும் இந்த மாதிரியான கதைகள் வருவதை பார்க்கும்போது கண்டிப்பா அதுல ஏதோ விஷயம் இருக்கும் தானே. ஸோ இதுதான் 2ஆம் உலகப் போர் சமயத்துல தவறுதலா 2000 பேரோடு எதிர்பாராத விதமா மூழ்கடிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி மதிப்பிலான புதையல் இருந்திருக்கலான்னு நம்பப்பட்ட ஆவாமாரு கப்பலை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.